3 நாள் லீவில் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தீங்களா? போன வெள்ளிக்கிழமை ப்ராஜெக்ட் கொடுத்தோம்ல, அந்த ப்ராஜெக்டை வந்து எல்லாரும் சப்மிட் பண்ணுங்க. யாரெல்லாம் ப்ராஜெக்ட் செய்யலையோ அவங்க எழும்பி நில்லுங்க. அவங்களோட முகத்தெல்லாம் நான் ஒருக்கா பார்க்கணும். 3 நாள் லீவ் கொடுத்தோம், ப்ராஜெக்ட் முடிக்கலைன்னா எழும்புங்க முடிக்காதவங்க. டீச்சர், கிளாஸ்ல எல்லாரும் ப்ராஜெக்ட் செய்து முடிச்சிட்டோம். இந்த கைவிரல் ஓவியம் ப்ராஜெக்ட் எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா பிடிச்சிருந்து, ஈஸியாகவும் இருந்து, ரொம்ப ஜாலியாகவும் இருந்து டீச்சர். எல்லாரும் ப்ராஜெக்ட் செய்து முடிச்சிட்டிங்களா? பரவாயில்லையே. நான் வந்து ஒவ்வொருத்தராக செக் பண்ணிட்டு சொல்கிறேன். விச்சு கௌரி செய்தாச்சு, ஜானு சக்தி செய்தாச்சு, பிளஸ்ஸி ஸ்வேதா பரவாயில்லையே. மது ஆன்சியும் செய்துட்டிங்களா? ஆமாம் செய்தாச்சு. சரி, எல்லாரும் ப்ராஜெக்டை வரிசையாக போய் சப்மிட் பண்ணுங்க. சரி டீச்சர், நாங்க எல்லாரும் ப்ராஜெக்டை ஒவ்வொருத்தரா சப்மிட் பண்றோம். வரிசை என்ன நீளமா இருக்குது? இந்த வரிசையில நின்னா வேலைக்கே ஆகாது. கடைசியில தான் நான் என்னோட ப்ராஜெக்டை வைக்க முடியும். ஹே ஸ்வேதா, கொஞ்சம் வழிவிடா. நான் அந்த பக்கமா போய் என்னோட ப்ராஜெக்டை முதல்ல வைக்கிறேன். அங்க பாரு பிளஸ்ஸி, எல்லாரும் வரிசையில நிக்கிறது உனக்கு தெரியலையா? அவசரப்படாத பிளஸ்ஸி, டீச்சர் வரிசையில தானே வர சொன்னாங்க. மெதுவா பொறுமையா சப்மிட் பண்ணலாம். உனக்கு நான் என்னோட ப்ராஜெக்டை முதல்ல வச்சிட கூடாதுன்னு பொறாம, அதான் நீ வழிவிட மாட்டேங்கிற. என்னோட ஃப்ரெண்டு கௌரியா இருந்தா இப்ப எனக்கு வழிவிட்டு இருப்பா. எனக்கு ஒன்னும் உன்னை பார்த்து பொறாம எல்லாம் இல்ல. சரி சரி, நான் எழும்புறேன். ஆனா டீச்சர் பார்த்தா உன்னதான் திட்டுவாங்க. எல்லாரும் வரிசையில தானே வராங்க, நீ மட்டும் ஏன் இப்படி வரான்னு சொல்லுவாங்க. யார் அது? பிளஸ்ஸியோட சத்தம் மாதிரி இருக்குது. இந்த பிளஸ்ஸியோட வாயில செல்லோ டேப் தான் ஒட்டணும் போல. எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பா. மேம் இப்ப அவளை திட்ட போறாங்க. என்ன அங்க கடைசி பெஞ்சில் ஒரே சத்தமா இருக்குது? ப்ராஜெக்ட் சப்மிட் செய்ய சொன்னா பேசிட்டே இருக்கிறீங்க. யாருக்கெல்லாம் பேசணுமோ முன்னாடி வந்து பேசுங்க, நாங்களும் உங்க பேச்சை கேட்போம். ஐயோ, டீச்சருக்கு கேட்டுட்டு போலவே. மெல்ல வரிசையில ஜாயின் பண்ணிடுவோம். மது, நீ கொஞ்சம் தள்ளி நின்னா என்ன உனக்கு? எனக்கு நிக்கிறதுக்கே இடம் பத்த மாட்டேங்குது. கொஞ்சம் தள்ளி நில்லு மது. எல்லாரும் ப்ராஜெக்ட் சப்மிட் செய்தாச்சுல்ல? இந்த பீரியட் ஃபுல்லாக உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்க போகிறதில்ல. இந்த பீரியட் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரே விளையாட்டு தான். டீச்சர் என்ன சொல்றாங்க? இந்த கிளாஸ் ஃபுல்லா விளையாட போறோமா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. எனக்கு ஒண்ணும் புரியல விச்சு. மேம் என்ன சொல்ல வராங்க? நீ இந்த பீரியட் ஃபுல்லாவுமே நம்ம விளையாட போறோமா? ஒண்ணுமே தெரியல விச்சு எனக்கும். என்ன எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கீங்க? விளையாட்டுன்னு சொன்னதும் பிடி பீரியட் ஞாபகம் வந்துடுச்சோ? நான் உங்களை பிடி பீரியடுக்கெல்லாம் கூட்டிட்டு போகல. இன்னைக்கு விடுகதை அப்படின்னு ஒரு புது பாடம் எடுக்க போறேன். டீச்சர் டீச்சர், எங்க ஊர்ல பொங்கல் திருவிழாவுக்கு விடுகதை போட்டி வச்சாங்க. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. 1000 தடவை சொல்லிருப்பா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். நீ ஊர் முழுக்க சொன்னது போதாதுன்னு இப்ப கிளாஸ்லயே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் எங்க பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் பிராணம்பா. எல்லாரும் பேசாம அமைதியா இருங்க கொஞ்ச நேரம். விடுகதை அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா? ஒரு பொருளை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக விவரித்து தொடுக்கப்படும் புதிர் தான் விடுகதை. இப்போ ஒவ்வொருத்தராக வந்து விடுகதை கேட்கணும். சரியாக பதில் சொல்கிறவங்களுக்கு டேபிளில் இருக்கிற ஸ்கெட்ச் பரிசாக கொடுப்பேன். யார்கிட்ட நிறைய ஸ்கெட்ச் இருக்குதோ அவங்களுக்கு கடைசியாக ப்ரைஸ் கொடுப்பேன். முதல்ல யார் விடுகதை கேட்க போகிறீங்க? சக்தி, நீ கேட்குறியா முதல்ல? சரி டீச்சர், நானே முதல்ல கேக்குறேன். வெள்ளை ஆடை உடுத்திய மஞ்சள் மகாராணி, அவள் யார்? டீச்சர் எனக்கு தெரியும், முட்டை. சரியா சொல்லிட்டீங்களே. எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுங்க. அடுத்தது யார் கேட்க போறீங்க? டீச்சர், இந்த முறை நான் கேக்குறேன். பச்சை பேருந்துக்குள் சிவப்பு பயணிகள், அவர்கள் அணியும் தொப்பி கருப்பு, அது என்ன? என்னது, பச்சை பேருந்துக்குள் சிவப்பு ஆட்களா? அப்படி நான் எதையுமே பார்த்ததில்லையே. இந்த ஸ்வேதா நம்ம பக்கத்துல தானே இருந்தா, ஆன்சர் சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. ஒரு ஸ்கெட்சாவது கிடைச்சிருக்கும். நான் கண்டுபிடிச்சிட்டேன். தர்பூசணி. டீச்சர் அடுத்தது நான் கேக்குறேன். ஓர் அரண்மனையில் 32 காவலர்கள், அது என்ன? நான் கண்டுபிடிச்சிட்டேன். பற்கள். டீச்சர், இந்த முறை நான் கேக்குறேன். பார்ப்பதற்கு 5 கால்கள், ஆனால் எண்ணுவதற்கு 4 கால்கள், அது என்ன? யாரும் சொல்லாதீங்க, இந்த முறை நான் சொல்லுறேன். யானை. யானையா? அது எப்படி யானை? யானையோட தும்பிக்கை பார்ப்பதற்கு ஒரு கால் மாதிரி இருக்கும், ஆனா நாம எண்ணும் போது அதற்கு 4 கால்கள் தான். பசங்களா, இந்த விடுகதை விளையாட்டு உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குது போல. என்ன 5 நிமிஷத்தில் கிளாஸ் முடிஞ்சிடும்.
அதனால் கடைசி பீரியடு நான் வருவேன். அந்த டைமில் நம்ம இந்த விடுகதை விளையாட்டை விளையாடலாம். சரியா? இப்போ நான் யாரெல்லாம் சரியாக விடுகதைக்கு ஆன்சர் சொன்னாங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்கெட்சை ப்ரைஸாக கொடுக்க போகிறேன். பிளஸ்ஸி, இது உனக்கு. மது, இது உனக்கு. கௌரி, இது உனக்கு. சரி பசங்களா, லாஸ்ட் பீரியடு நம்ம மறுபடியும் இந்த விடுகதை விளையாட்டை விளையாடலாம். சரியா?